Hello friends, mango rice வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இது தேவையான ingredients பார்த்தீங்கன்னா mango வந்து துருவி வச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவோம். இந்த மாங்காய் வந்து எடுத்துர்க்கேன். and onion, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சோ இதை எப்படி பண்றது பார்க்கலாம். சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுர்க்கேன். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா கலக்கா பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதில் சரியா வராது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலக்கா பருப்பு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டு கடுகு சீரகம் மிளகா ஆனியன் ஸோ நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து வெந்துடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தேவையான அளவுக்கு நட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ மாங்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். இது ஒரு கலக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்படியே வந்து ஸ்டீம் ஆகுதுன்னா இப்போ வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான மேங்கோ தூக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ரைஸு இது வெடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது உடச்சிக்கணும். சூப்பராக இருக்கும் இது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேங்கோ ரைஸ் வந்து ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா கோகோனட் ஒச்சக்கலை சட்னி மேங்கோ ரைஸ்க்கு வந்து காம்போ வந்து செய்யப்படும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வாட்டர் போட்டுங்க. மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ இதாவது பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். ஸோ ஆயில் போட்டுக்கணும். கடுகு சீரகம் எல்லாம் வந்து வெந்துடுச்சு. ஸோ கருவேப்பிலை போட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ்க்காக பண்ணியிருக்கேன். பேச்சுலர் உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். இது வந்து காஞ்சி பிறகு கடுகு சேர்க்கும். ஸோ கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு பெருங்காயம் உப்பு ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவை தண்ணி அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க.
அப்படியே வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிது பாருங்கள், ஃபுல்லாக வந்து கொச்சிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சிருக்கோம். ஸோ இது வறுத்து வைக்காம அப்படியே போட்டோம் என்ன ஆகும்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி பிச்சு பிச்சான ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, வறுத்து வச்சுட்டு போட்டுக்கோங்க. ஸோ ரவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எஸ், ஸோ அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பேச்சுலர் சூப் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 to 15 minutes இருக்கு அப்படியே வச்சுக்கலாம். நல்லா வந்து வெந்து நிற்குது, வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி. ஸோ கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே தூவிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி வந்து கலக்கி கொடுத்தீங்கன்னா சூப்பரான பேச்சுலர் உப்புமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இல்லை ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும். சூப்பரான டேஸ்ட்டான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரவா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சட்னி வந்து செய்ய போகிறோம். அது சிம்பிள் தேங்காய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா, காப்பி தேவையான மிளகா போட்டுட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அது வதங்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க. போட்டு ஜஸ்ட் நல்லா வந்து வதங்கலாம். ஸோ வதங்கிட்டு ஜஸ்ட் வந்து வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு சிம்மில் வந்து வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes வரைக்கும் சிம்மில் இருக்கும். அந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணி. இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஸோ ஆயில் போட்டோம். ஆயில் நல்லா கடுகு சேர்க்கும். ஸோ வெங்காயம் போட்டு, ஸோ இஞ்சி போட்டு வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். ஸோ டொமேட்டோ பியூரி வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ மிளகா பொடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்கும். போட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து வதக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஸ்டீம் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்து நிற்குது. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெந்து நிற்குது. ஒரு 5 minutes வந்துச்சுன்னா போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வைப்பாங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டீம் ஆகட்டும். சூப்பராக இருக்கும். ஆலு பராத்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, அந்த பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் பர்ஃபெக்டாக வந்து அது வந்து கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு வந்து 1 hour முன்னே பெஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டான பராத்தா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வந்து தேய்ச்சிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி பண்ணிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து சூப்பரான பராத்தா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படியான கையில் வேணால் தட்டிக்கலாம். இந்த சப்பாத்தி இது மாதிரி கூட வச்சு தட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தட்டு தான் லைட்டாக வந்து தட்டணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வெந்த பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா வேணா ஆயில் போட்டுக்கோங்க. இல்லைனா அப்படியே வந்து விட்டுடுங்க. அது நல்லா கொஞ்ச நாள் வந்து பாயில் ஆகட்டும். அப்புறம் வந்து திருப்பி போட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரொம்ப ஆயில் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து லைட்டாக ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு பராத்தாக்கு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இந்த பராத்தாக்கு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஆயில் வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து பராத்தா வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வந்து நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பராத்தா வந்து ரெடி ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பராத்தா
ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க.